வானகரம் மேட்டுக்குப்பம் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை வானகரம் மேட்டுக்குப்பம் பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஏப்ரல் 30 அன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா ஏற்பாட்டினை கிராம பொதுமக்கள், திருப்பணி மற்றும் விழா குழுவினர், உபயதாரர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சர்வசாதகம் ஸ்ரீதரன் சிவாச்சாரியார் மற்றும் சண்முகம் சிவாச்சாரியார் தலைமையில் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க 3 நாட்கள் 4 கால யாக வேள்வி பூஜைகள் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஏப்ரல் 22 அன்று மாலை பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 28 அன்று காலை விக்னேஸ்வர பூஜை, அங்குரார்ப்பணம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அன்று மாலை முதல் கால யாக வேள்வி பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மறுநாள் ஏப்ரல் 29 அன்று காலை 2ஆம் கால யாக வேள்வி பூஜையும், அன்று மாலை 3ஆம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினத்தன்று ஏப்ரல் 30 அன்று காலை 4ஆம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. யாக வேள்வியில் பல்வேறு திரவிய பொருட்கள் சமர்ப்பணம் செய்து யாக வேள்வியின் இறுதியில் மகா பூர்ணாகுதியுடன் வேள்வி நிறைவு பெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாதஸ்வரம், தவில் இசை முழங்க யாகசாலையில் இருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தின் மூலவர் கோபுர விமான கலசத்தின் மீதும், ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் மூலவர் கோபுர விமான கலசத்தின் மீதும் புனித நீரானது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. அன்று இரவு உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ வலம்புரி விநாயகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வண்ண வான வேடிக்கைகள், பட்டாசுகள் வெடிக்க, நாதஸ்வரம், தவில் இசை, பேண்டு வாத்தியம் முழங்க, பக்தி பஜனை பாடல் குழுவினரின் பஜனை பாடல்கள் முழங்க திருவீதி உலா வந்த ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பக்தர்கள் தங்கள் இல்ல வாசலில் நின்றபடி வரவேற்று தேங்காய், பூ, பழம் கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வானகரம் காவல்துறை சார்பில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.
தெரியாத மல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெறியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் பரியாய் கிடந்தவன் வரவாய் காண்பேனே பரியாய் கிடந்தவன் வரவாய் காண்பிச்சுவை தவிரான் போய் இந்திர லோகம் மாறும் அச்சுவை வேணும் வேண்டேன் அரங்கமான கேட்கும் கட்டிக்கல பிள்ளை குட்டி கத்து